வணக்கம். சுபா கர்பல்ஸில் இன்னைக்கு குப்பை மேனி சோப்பு செய்ய போகிறோங்க. அந்த சோப்புக்கு குப்பை மேனி இலைங்க. இது ஏன் குப்பை மேனி அப்படின்னா, குப்பையில் கிடந்தாலும் நம்ம மேனியை நல்லா பாதுகாக்குங்க. குப்பை மேனிங்கிறது வந்து சொறி, சிரங்கு, படத்தாமரை இந்த மாதிரி வியாதிகளுக்கு இது ரொம்ப அருமருந்துங்க. நம்ம முன்னோர்கள் இந்த தலையை கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூச்சுவாங்க. இப்போ அதை பெரும்பாலும் இப்போ இருக்கிற நபர் யாருமே அதை செய்யறதில்லைங்க. அதுக்காக நம்ம சோப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த குப்பைமேனி இலையை சுத்தமான தேங்காய் எண்ணெயில் 40 நாள் சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்த எண்ணெய்ங்க குப்பைமேனி ஆயில். இந்த ஆயிலில் தாங்க இப்போ நம்ம சோப்பு செய்ய போகிறோம். நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய், சல்பர் போடாத தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெயில் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய், பசு வெண்ணெய்ங்க. பசு வெண்ணெயை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். குப்பை மேனி ஆயில இப்ப சேர்த்துக்கிறேங்க. குப்பை மேனி ஆயில் வந்து அதாவது தேங்காய் எண்ணெயை கலக்கிறதுனால இந்த கலர்ல தான் இருக்குங்க, பச்சையா மாறாதுங்க. ஆனா எல்லாரும் ஒரு சிலர் பார்த்தா பச்சையா இருக்குதுன்னு சொல்றாங்க. குப்பை மேனி ஆயில்ல பண்ணுனா இப்படித்தாங்க ஆயில் இருக்கும். இந்த ஆயில்ல இருந்து சோப்பு பண்றப்ப ஒரு பச்சையா வராதுங்க, ஒரு மீடியமா தாங்க இருக்கும். நிறைய பேர் பச்சையா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான இதுதாங்க. இப்ப லைவ் ஊத்தி இருக்குதுங்க. இப்ப கலக்கிட்டு இருக்குங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் கலக்கிட்டே இருக்கணுங்க. அப்பதான் அந்த சோப்பு பதத்துக்கு வருங்க. இந்த சோப்புங்க சோரியாசிஸ், தோல் அலர்ஜி இருக்கிறவங்க, மற்றபடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பூராமே பயன்படுத்தலாம். இது சுத்தமான நம்ம நாட்டு செக்கு எண்ணெயிலிருந்து பண்றதுங்க. அதனால யாருக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராதுங்க. தாராளமா எல்லாருமே பயன்படுத்தலாம். நம்ம பண்ணியிருக்க எல்லாமே சுத்தமானதுங்க. வேற கலரோ வேற எதுவுமே பண்ணாதுங்க. சுத்தமான குப்பை மேனி சோப்புங்க இது. அது போக நம்ம ஒரு 20 வகையான சோப்பு ரன்னிங்ல இருக்குல்ல, 20 வகையான சோப்பு பண்ணிட்டு இருக்கேங்க. ஆவாரம்பு சோப்பு இருக்குங்க, மஞ்சுஸ்தா சோப்பு இருக்கு, கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கங்க. நம்ம நம்பர் எப்போ வேணாலும் இருக்குதுங்க. நீங்க தேவைன்னா நீங்க கூப்பிடுங்க. தமிழ்நாடு முழுசா உங்களுக்கு கொரியர் அனுப்பி வச்சிடலாங்க. எத்தனை சோப்பு வேணாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தோட தேவை இருந்தால் கூப்பிடுங்க. ஏன்னா எங்களோட சோப்போட தரம் எங்களுக்கு நாங்க சொல்றதை விட நீங்க தாங்க அதை சொல்லணும். இப்போ சோப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மோல்டில் ஊற்றிக்கிறோம்.